நாளைக்கு வந்து எங்களுடைய தலைவருடைய சுற்றுப்பயணம் திருநெல்வேலியில இருக்கு. ஸோ ரொம்ப கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் அந்த அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எல்லா இடத்துலயும் இந்த எங்களுடைய தலைவருடைய அப்ரூவலுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் வருது. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் வந்து எப்பெல்லாம் அப்ரூவலுக்கு பண்றோமோ அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து சிஎம் உடைய ப்ரோக்ராம் இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தேதியை மாத்துங்கன்றாங்க. ஸோ இந்த கடுமையான போராட்டம் எல்லாம் தெரியும், எல்லா இடத்துலயும் இதை பிரச்சனையாவே கொண்டு வராங்க. நிறைய இடத்துல அப்ளை பண்ணி வச்சிருக்கோம், பல தேதிகளில் ஒவ்வொரு ஊர்களையும் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அவங்களுடைய காவல்துறையில இருந்து இல்ல சிஎம் ப்ரோக்ராம் இருக்கு, இல்ல இவருடைய ப்ரோக்ராம் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லி எங்களுடைய தேதியை மாற்ற சொல்றாங்க. இப்போ புதுக்கோட்டையில் அந்த மாதிரி வந்திருக்கு, தருமபுரியில் அந்த மாதிரி வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுடைய தலைவருடைய சுற்றுப்பயண திட்டம் வந்து மாற்றியமைக்கப்பட்டுக்கிட்டே வருது. நாளைக்கு வந்து வெற்றிகரமாக எங்களுடைய தலைவருடைய சுற்றுப்பயணம் வந்து திருநெல்வேலியில நடைபெற இருக்கிறது. அது காலையில் எங்களுடைய தலைவர் வந்து வருகை புரிந்து அங்கே நடைபெறும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வேட்பாளருக்கு பெரிய சேலஞ்சு போலீஸோடைய அப்ரூவல், லோக்கல் போலீஸோடைய அப்ரூவல். ஏன்னா இன்னும் வந்து இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல மூர்த்தியோடைய கண்ட்ரோலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல எங்களுக்கான அப்ரூவல்ஸ் எதுவும் கிடைக்கிறது இல்லை. டோர் டு டோர் கேம்பெயின் இது நிறைய தெரிஞ்சு செய்யறாங்களா இல்லை தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல. டோர் டு டோர் கேம்பெயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூத் லெவலில் இருக்கிற நிர்வாகிகள் டோருக்கு போய் டோர் கேம்பெயின் பண்ணுவாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. சோ இதுக்கு வந்து நாங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷன்ட்டையும் பேசுறப்ப இதுக்கு வந்து அப்ரூவல் தேவையில்லை. ஏன்னா இதுக்கு அப்ரூவல் தேவையில்லை. ஏன்னா அந்தந்த சட்டமன்றத்துக்குள்ள அங்கங்க போய் அந்தந்த நிர்வாகிகள் பூத் நிர்வாகிகள் போய் டோர் கேம்பெயின்ல டோர்ல போய் அவங்க வந்து பூத் ஸ்லிப் போடுறதோ இல்ல டோர் நிர்வாகி டோர்ல போய் அவங்க வந்து ஒரு வாக்காளரை சந்திக்கிறத வந்து நடைமுறை ப்ராசஸ். சோ அதுக்கும் அப்ரூவல் வேணும்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அழுத்தம் கொடுக்கப்படுது, நிறைய இடத்துல கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. சோ இதையும் வந்து நாங்க எல்லாருக்கும் ஒரு அறிவுறுத்தல் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ட்டு நாங்க சொல்லியிருக்கோம். சோ நிறைய இடத்துல எங்களுடைய நிர்வாகிகளுடைய மூவ்மெண்டே தடைப்படுது. இப்ப நேத்துலாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ மதுரையில எங்களுடைய பிரச்சாரத்துக்கான கூட்டம் வந்து நாங்க அப்ளை பண்ணிருந்தோம், கடைசி நேரத்துல சிந்தாமணியில ரத்து செய்யப்பட்டது. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நாங்க அப்ளை பண்ணுவோம், ரத்து செய்யப்படும். திரும்ப அதுக்கப்புறம் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் பண்ணணும். சோ திரும்ப கேன்சல் ஆகும். சோ இது எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லா வேட்பாளர்களும் நாங்க பேசுறப்ப நாங்க அப்ளை பண்றோம், கிடைக்கல. இப்ப எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு நாங்க எங்களுடைய பிரச்சார கூட்டங்கள். அதனாலதான் நாங்க வந்து தெருமுனை கூட்டங்களா நாங்க ஒவ்வொரு இடத்துல டோர் கேம்பெயினா போய் பகல் நேரங்கள்ல சந்திச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பட் இது மத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதிமுகவோ சரி திமுகவோ சரி இந்த பிரச்சனை இல்லை. பட் எங்களுக்கு மட்டும் எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா பொதுமக்களும் இதை தெரிஞ்சுக்கொள்ளணும். இது எல்லாத்தையும் முறியடிச்சு கண்டிப்பாக இந்த தேர்தல் அடுத்த 15-16 நாள் இருக்கு. சிறப்பாக அனைவரும் எங்களுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்து இந்த 23ஆம் தேதி வாக்கு செலுத்தும் வரை பொதுமக்கள் அனைவரும் நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா தலைவர் விஜய் மதுரைக்கு இல்ல நான் தான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். நாங்க அப்ரூவல் ஆனா தான் நான் டேட் சொல்ல முடியும். அப்ப நான் டேட் சொல்லிட்டேன்னா அப்புறம் அது அப்ரூவல் இல்லாம நான் டேட் சொல்லிட்டேன்னா அது சரியாக இருக்காது. நாங்கள் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். அது அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு அப்புறம் தான் நாங்க எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸையும் ப்ராப்பரா பண்றோம். இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அப்ரூவல் கிடைச்சு அது இன்னும் இதுல போலீஸ்ல இருந்து அப்ரூவல் கிடைச்சு வந்த பிறகுதான் நாங்க வந்து டேட் அனௌன்ஸ் பண்ண முடியும். சோ நிறைய இடத்துல நாங்க திட்டமிட்டு அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். இப்போதைக்கு 2 இடத்துல டிஸ்பியூட் வந்திருக்கு. அதாவது புதுக்கோட்டையிலும் சரி தருமபுரியிலும் டிஸ்பியூட் வந்திருக்கு. போலீஸ்ல வேற தேதி மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. 15 நாட்கள் நாங்க எத்தனை இடத்துல தேதி மாத்திட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்கு. சோ இதெல்லாம் ரொம்ப க்ளோஸ்ல சொல்றாங்க. இப்ப 4 கழிச்சு நாங்க தேதி அப்ளை பண்ணிருப்போம். 4 கழிச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 நாளுக்கு முன்னாடியோ ஒரு அப்ளை பண்ண ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. நாங்க அப்ளை பண்ணி முதல் நாள் இப்ப எங்களுடைய பிரச்சாரம் நேற்று ரத்து வந்து எங்களுக்கு காலையில தான் தெரியும். இப்ப காலையில நேற்று வந்து சிந்தாமணி ஏரியா ஃபுல்லா நாங்க பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்தோம். சோ எங்களுக்கு வந்து காலையில தெரியும் உங்களுடைய இதுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. அப்ப நாங்க அடுத்து என்ன பண்ண முடியும்? சோ அதனால இது எல்லாத்தையும் நாங்க ரைஸ் பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பா இதேதான் முடிவானா கண்டிப்பா நாங்க தெரியும். எடப்பாடி இல்ல அது அக்செப்ட் ஆயிடுச்சு. இல்ல வேட்பாளர்கள் எல்லாரும் கண்டிப்பா வந்து ஸ்க்ரூட்டினி ஆபீஸ் போகணும். இல்ல அவங்களுடைய முகவரோ இல்ல அவங்கள ப்ரொபோஸ் பண்ணவங்களோ இல்ல அவங்க ஆத்தரைஸ் பர்சனோ போலாம். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்க ஆத்தரைஸ் பண்ண பர்சன் இருப்பாங்க. கேம்பெயின்ல இருந்திருப்பாங்க. சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னா எல்லா பெரும்பாலான வேட்பாளர்கள் கேம்பெயின்ல இருப்பாங்க. சோ அவங்ககிட்ட அப்ப போன் பண்ணிட்டு இருந்தா இருக்கும். பட் எல்லா இடத்துலயும் அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் நீங்க முகவரோ இல்ல அவங்க அப்ளை பண்ண அந்த இது பண்ண சீஃப் ஏஜென்ட்டோ இல்ல வேற ப்ரொபோசரோ இல்ல அவங்க யாராவது ரெப்ரஸன்டேட்டிவ் ஆத்தரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் போலாம். சோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போயிருக்காங்க. இருந்தாங்க எல்லாருக்குமே இருந்தாங்க. இல்ல எல்லாருமே இருந்தாங்க. அது தவறான இன்ஃபர்மேஷன். எல்லாருக்குமே எல்லாருடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் இல்ல எல்லா இடத்துலயும் நாங்க திரும்பவும் செக் பண்ணிட்டோம். கும்பகோணத்திலயும் காலையில அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அப்புறம் செக் பண்ணிட்டோம். அது அக்செப்டன்ட் ஆயிடுச்சு. அக்செப்டன்ட் ஆச்சுன்னா அவர் வெளியே வந்திருக்காரு. சோ அதுல நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கு. சோ அது எல்லாமே கரெக்டா பிரசன்ட்லாம்
இல்ல எல்லாருக்குமே கிளாரிஃபை பண்ணி முடிச்சாச்சு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அதுக்கு அவங்களுடைய மாற்று வேட்பாளர் அக்செப்ட் ஆயிடுச்சு. மத்த எல்லாருமே இஷ்யூ. ரிப்பீட்டடா வந்து டிவிக்கு லீடரோட விஜய் கேம்பெயின்ல தொண்டர்கள் பின்னாடி தொடர்றது, அதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுறது வந்து ரிப்பீட்டடா தான் இருக்கு. இனி நெக்ஸ்ட் வர மேபி அதனால கூட இல்ல நாம வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். இல்ல நாங்க வந்து தெளிவா சொல்லிட்டோம். ரோட்ல நடக்கிற கேம்பெயின்ஸ் போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. திருச்சியில அதை ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. திருச்சியில நடந்த கேம்பெயின்ல யாருமே பின்தொடர விடாமல் கரெக்டா ஒரு அந்த தலைவருடைய கேம்பெயின் வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் போன உடனே பின்னாடி ரோ போட்டு வந்த வெஹிக்கிள்ல வந்த இருசக்கர வாகனங்களை முறையா தடுத்து நிப்பாட்டியிருந்தாங்க. சோ அதை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. சோ அது மாதிரி எல்லா இடத்துலயும் போலீஸ் தான் பண்ண முடியும். இப்ப நாங்க போய் ரோட்ல நின்று கயிறு போட்டு தடுப்பு ஏற்படுத்த முடியுமா? அதை இப்ப நீங்க இருக்கீங்க பத்திரிகையாளர், நான் போய் நிப்பாட்டினா நீங்க நிப்பீங்களா? நிக்க மாட்டீங்க. சோ அது போலீஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் அது கண்ட்ரோல். பொது இடங்கள்ல பொதுவான சாலைகள்ல யாரு கண்ட்ரோல் பண்ண முடியும்? அங்க அதிகாரத்தில் இருக்கிற காவல்துறை தான் பண்ண முடியும். இதுக்கு தான் நம்ம அப்ரூவல் கேட்கறது. இந்த இடத்துல வரப்போறோம்னு சொல்லி நம்ம 3 வண்டி மட்டும் தான் எங்களுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க லிஸ்ட் கொடுத்துருவோம். இந்த வண்டிகள் தவிர வேற எதையும் நீங்க அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவோம். சோ அது அவங்க தான் தடுத்து நிறுத்த முடியும். சொல்ல நாங்க தடுத்து நிறுத்தவே முடியாது. பிரதான கட்சி எதிர்கட்சி அதிமுக, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லி இது சொல்றது வந்து அறியாமை. யார் சொன்னா? எடப்பாடி பாவம் அவரு. நீங்க அவரே வந்து அவருடைய சீட்டுக்கு எடப்பாடியில் அவருக்கு சீட்டு வாங்குறதுக்கே போய் டெல்லியில போய் விருப்ப மனு கொடுத்துட்டு வந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுகன்ற கட்சி எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். 2024 தேர்தல் வரை அவங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கிறதாக எல்லாரும் கொஞ்சம் உணர்ந்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்னைக்கு அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்களோ, என்னைக்கு அவங்க வந்து டெல்லிக்கு தேடி போனாங்களோ, அங்க இருக்கிற தொண்டர்களே அவங்க கூட இல்லை. அதிமுகவுடைய தொண்டர்களே அவங்க கூட இல்ல. அதிமுகவுடைய சப்போர்ட்டர்ஸ் யாருமே வந்து இன்னைக்கு 1% கூட இந்த கட்சி மேல நம்பிக்கை இல்ல. இது வரைக்கும் அவங்க எவ்வளவோ வந்து வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. யாராவது அது என்னன்னா கவனிச்சாங்களா? அவர்கள் வந்து 20 தொகுதி 10 தொகுதி ஜெயித்தாலே பெரிய விஷயம்ன்றதான் இன்னைக்கு மக்களுடைய கணக்காகவே இருக்கு. எல்லா இடத்துலயும் 3வது இடங்கள் நாங்க பாக்குற இடத்துல. இப்ப நேத்துலாம் வந்து என்னுடைய பிரச்சாரத்துல ஒரு அதிமுகவுடைய தொண்டர் பேசினதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க? இப்படி இருந்த ஒரு கட்சியை இப்படி கொண்டு போய் டெல்லியில அடமானம் வச்சுட்டாங்கன்னு தான் பேசுறாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து பேசுறதுக்கான அருகதையே இல்ல. அம்மா காப்பாத்தின ஒரு கட்சி, புரட்சித் தலைவர் உருவாக்கின ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு மொத்தமா போய் டெல்லியில அடமானம் வச்சு இதுக்கு முன்னாடி யாராவது ஒரு பொதுச் செயலாளர், அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த பொதுச் செயலாளர் 10 தடவை 15 தடவை டெல்லி கூப்பிட்ட உடனே அடுத்த பிளைட் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடினதை பாத்திருக்கீங்களா? இப்படி ஓடுறவரை போய் அவரை காப்பாத்திட்டு போராடிட்டு இருக்கிறார். அவர் வந்து எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அது வந்து என்னைக்கும் இன்னைக்கு தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியும் சரி அதிமுகவும் சரி தூக்கி ஓரமா வச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த கட்சிக்கு தமிழக பிளாட்ஃபார்ம்ல, அதுவும் பொலிட்டிக்கல் அரசியல் பிளாட்ஃபார்ம்ல இடமே கிடையாது. என்னைக்கும் பிரதான கட்சி இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோடு இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். பல கூட்டணிகள் 40-50 கூட்டணியோட இருக்கிற திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி. வேற எதுவும் நீங்க அப்படி சொல்றீங்க. பியூஷ் கோயல் உட்பட என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, தாவேக்கா வந்து திமுகவால உருவாக்கி அனுப்பப்பட்டது. இந்த கேமை வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேவா உருவாக்கி. பியூஷ் கோயலுக்குலாம் என்னங்க தமிழ்நாட்டை பத்தி தெரியும்? தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. நேத்து பாத்தீங்கன்னா மதுரையில மகாராஷ்டிரா சிஎம் கூட்டு வந்து மனு தாக்கல் பண்றாங்க. மகாராஷ்டிரா சிஎம்க்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு புரியல. நேத்து வர்றப்ப நான் பார்த்தோம், என்னன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய புரோட்டோகால்னா மகாராஷ்டிரா சிஎம். அப்ப மகாராஷ்டிரால ஏதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணோம்னா தமிழ்நாட்டுல இருந்து யாராவது கூட்டு போவீங்களா? பிஜேபி இருக்கிற தலைவர்களுக்கு இன்னும் தமிழ்நாட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, தமிழக மக்களுடைய அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப புது அரசியலா இருக்கு. மகாராஷ்டிரா சிஎம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் பண்றதோட அரசியல் அதோடைய நோக்கம் என்னன்னே புரியல. அதுக்கும் இங்கேயும் என்ன சம்பந்தம்? மதுரை தெற்கு இருக்க மக்களுக்கு மகாராஷ்டிரா சிஎம்னா யாரும் தெரியுமா? அங்க போறவங்க எல்லாம் சொல்றாங்க யாரோ நார்த் இந்தியால இருந்து கூட்டு வந்து மனு தாக்கல் பண்ணிட்டு போறாங்கன்றாங்க. என்ன சம்பந்தம் இருக்கு? தமிழ்நாட்டிற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது தான் நாங்க இங்க வந்து இது பண்றோம். பியூஷ் கோயலுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பியூஷ் கோயலுக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும்? பியூஷ் கோயல் வந்து நார்த் இந்தியால வேணா வியாபாரியா இருக்கலாம். தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு பியூஷ் கோயலுக்கு எந்த அருகே இருக்காது. அதை வேணா வந்து அதிமுக அமைச்சர்களும் அவர் பின்னாடி நின்றுட்டு கையை கட்டிட்டு பியூஷ் கோயலுக்கு வேணா இருக்கலாம். நாங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டோம். பியூஷ் கோயல் தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. பியூஷ் கோயல் தமிழ்நாட்டை பத்தி எதுவும் பேசக்கூடாது. எதை பத்தியும், தமிழ்நாடு அரசியலை பத்தியும், தமிழ்நாடு அரசியலும் தமிழ்நாடு எந்த கூட்டணி வைக்கணும் எது பண்ணணும் பியூஷ் கோயல் தான் தீர்மானிக்கிறார். அதிமுக இன்னைக்கு வழி நடக்கிறதே பியூஷ் கோயல் தான். இதனாலதான் இன்னைக்கு அதிமுக வந்து இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனது. பியூஷ் கோயல் வந்து இங்க அதிமுக வழிநடத்த ஆரம்பிச்ச போறதுதான். யார் எந்த கூட்டணி வைக்கணும், யாரோட கூட்டணி வைக்கணும் பண்றதே பியூஷ் கோயல் தான். சோ இது எல்லாம் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அதிமுக கொண்டு போய் முடிச்சது எல்லாரும் காரணம். நாங்கள் என்னைக்குமே வந்து
எல்லா மக்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறோம், என்னைக்குமே மக்களுக்காக மட்டும்தான் இருப்போம். எந்த இடத்துல எங்களுடைய தலைவர் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார். ரொம்ப தெளிவான அரசியல் நோக்கம் இதில் இருக்கும். அதை தான் மக்களும் எங்கிட்ட விரும்புறாங்க. நாங்கள் எங்கேயும் எங்களுடைய தலைவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். எந்த விதத்திலையும் மக்களுக்காக மட்டுமே எங்களுடைய செயல்பாடு இருக்கும். எவ்வளவு பிரச்சனை எது வந்தாலும் மக்களை மட்டுமே நோக்கி எங்களுடைய செயல்பாடு இருக்கும். இவரோட மாதிரி மறைமுக கூட்டணியும் கிடையாது, நேரடியாக அதிமுக மாதிரி போய் காலில் விழுகிற எதுவும் கிடையாது. நாங்கள் தெளிவாக எந்த இடத்திலும் நிதானமாக மக்களுக்காக மட்டும் நேரடியாக செயல்படுறது மாற்றுக்கிறது. பெரிய கட்சியோட அலையன்ஸ் தான் உங்களுக்கு சிக்கல் அப்படின்னு சொல்றீங்க, சமரசம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னா வேற யாருமே சின்ன கட்சிகள் இல்ல அப்படி இல்ல. என்னன்னா நாங்கள் புதிதாக இப்போ முதல் தேர்தல் எங்களுடைய தேர்தல். சோ முதல் தேர்தல்ல நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகளோட நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். சோ இதுல யாரு ஒத்து வந்தார்களோ, இதுல யாரு சரியாக வந்தாலும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். சோ அது இல்லாமல் நாங்களும் ஒரு ஊழல் கட்சியோட சேர்ந்து, நாங்களும் ஒரு ஊழல்வாதிகளோட சேர்ந்து, இல்ல நாங்களும் எங்களுக்கு இன்னைக்கு மத சார்ந்த கட்சிகளோட சேர்ந்து, எங்களுக்கு கொள்கைக்கு எதிரான கட்சிகளோட சேர்ந்து நாங்கள் பயணிக்க முடியாது. சோ இதுல யாரெல்லாம் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு முடிவு பண்றாங்களோ, சோ அவங்க எங்களுடைய பயணத்திலயும் அவங்க